வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12ல இம்பார்ட்டன்டான புக் இன்சைட் கொஸ்டின் பார்க்க போறோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் பென்சால்டிகைட். இது அப்படியே கொடுக்க மாட்டாங்கம்மா, ஏதாவது 2 ரியாக்ஷன் பட்டன் கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. இது கம்பல்சரியா வந்திருக்கு, அதனால கவனமா கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான். பென்சால்டிகைட்ல நம்ம நைட்ரேஷன், அதே மாதிரி சல்ஃபனேஷன், குளோரினேஷன், பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்ல எப்படி நடக்கும் இந்த நாளையும் பார்க்க போறோம். கவனமா கவனிங்க. ஸோ பென்சால்டிகைட் நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா NO2 எந்த பொசிஷன் போகும்னா மெட்டா பொசிஷனுக்கு போகும். பாங்க, ஈஸியா சொல்லித்தரேன் சாரு. ஸோ அந்த பென்சால்டிகைடை அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா எழுதிக்கங்க. இதுக்கு நமக்கு மெட்டா பொசிஷன்ல போகுன்றேன் சாரு. இது வந்து என்னது ஆர்த்தோ, இது வந்து மெட்டா, இது பேரா. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா அந்த NO2 குரூப் வரும். ஸோ மெட்டா பொசிஷன்ல நமக்கு வந்து அது நடக்கும். சரிங்களா? பிளஸ் என்ன ரிமூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நேம் வைக்கிறோம். என்ன அப்படின்னா மெட்டா நைட்ரோ பென்சால்டிகைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சால்டிகைட் ரியாக்ஷன் வித் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட். அப்போ என்ன நடக்கும்னா சல்ஃபனேஷன் நடக்கும். அதாவது HSO3 உள்ள போய் ஜாயிண்ட் ஆகும். அதுவும் எங்க அப்படின்னா மெட்டா பொசிஷன் தான். பாருங்க தங்கங்களா, நீங்க பென்சால்டிகைடை அப்படியே எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மெட்டா பொசிஷன்ல அந்த சல்ஃபனேஷன் நடக்க போகுது. இது ஆர்த்தோ, இது மெட்டா. அப்ப இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா SO3H வரும். பிளஸ் என்ன ரிமூவ் ஆகுமா, வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். சரிங்க சார், இதுக்கு என்ன சார் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டா பென்சால்டிகைடு. சரிங்களா? சல்போனிக் ஆசிட். என்ன மாதிரி சல்போனிக் ஆசிட், இதுதான் இதனுடைய நேம். புரிஞ்சாயா? ஸோ அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சால்டிகைட் குளோரினோட ரியாக்ட் ஆக போகுது. பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஃபெர்ரிக் குளோரைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெட்டா குளோரோ பென்சால்டிகைட் கிடைக்கும். பாருங்க ப்ராடக்டை பாருங்க. பென்சால்டிகைடை அப்படியே நீங்க வரைஞ்சிக்கங்க, எழுதிக்கங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மெட்டா பொசிஷன்ல குளோரின் போய் உட்காரும், பிளஸ் HCl வெளியே போகும். அப்போ இதோட நேம் வந்து என்னன்னா மெட்டா குளோரோ பென்சால்டிகைடு. ஏன்னா கண்டிப்பா நீங்க நேம் எழுதணும், மெட்டா குளோரோ பென்சால்டிகைடு. இது பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஃபெரிக் குளோரைடு இருந்துச்சு அப்படின்னா அந்த குளோரினேஷன் மெட்டா பொசிஷனுக்கு போகுது. லாஸ்ட் ஒன்று பாருங்களேன், இதோட கேட்டிருக்காங்க குளோரினேஷன் நடக்குது ஆனா நோ கேட்டலிஸ்ட். அப்ப எங்க சார் போகும் அப்படின்னா அது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை போய் என்ன பண்ணும்னா அட்டாக் பண்ணும். அப்ப என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா தங்கங்களா, ஸோ அப்படியே எழுதுங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா நமக்கு பென்சாயில் குளோரைடு கிடைக்கும், COCl கிடைக்கும். பிளஸ் என்ன வந்துடும் அப்படின்னா HCl வந்துடும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒன்று ரெண்டுமே குளோரினேஷன் தான், ஆனா இது பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கான்சென்ட்ரேட்டட் ஃபெரிக் குளோரைடு இருந்தா மெட்டா குளோரோ பென்சால்டிகைட் கிடைக்கும். நோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். புரிஞ்சா தங்கங்களா? இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டீரியர்ல கேட்டுறாங்க. இது வந்து கம்பல்சரி கொஸ்டினாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.